Unit 2 பார்த்தீங்கன்னா you have substation equipments. Substation equipments we discussed that various substation equipments bus bar, current transformer, voltage transformer, circuit breaker, isolator, வேற என்ன பார்த்தோம் lightning arrestor, wave trap. So these are all the substation equipments. Unit 2 discuss பண்ணிருந்தோம். And now you going to see about the unit 3 is your protection and substation automation. Okay. Unit 3 வந்து பாத்தீங்கன்னா protection and substation automation சொல்லுவாங்க. ஸோ யூனிட் 3 ஃபுல்லாவே வந்து எப்படி வந்து ஆட்டோமேட் பண்றது ஓகேவா சப்ஸ்டேஷனை தட்ஸ் ஆர் டிஸ்கசிங் அவர் யூனிட் 3. ஸோ மெயினாக வந்து சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷனோட ரெக்குயர்மெண்ட் ப்ரொடெக்டிவ் ரிலே ஹார்ட்வேர். ஆக்சுவலாக அந்த ரிலே ப்ரொடெக்ஷன் ஆட்டோமேஷன் பண்ணனா ரிலே வச்சு தான் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. ஸோ ரிலே பேஸ்ட் ஆன் ரிலே அதோட லாஜிக் protection logic, relay logic, protective relay logic and relay to relay data communication. ஆக்சுவலா வந்து ஒரே ரிலே மட்டும் ஓல்ட் சப்ஸ்டேஷனை ப்ரொடெக்ட் பண்ணாது. we have நம்பர் ஆஃப் ரிலேஸ் நிறைய கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே ஒரு ரிலே ஆப்ரேட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த ரிலேக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். ஓகே தட்ஸ் கம்யூனிகேஷன். இது கம்யூனிகேஷன் சிக்னல். அப்புறம் லோக்கல் அண்ட் பே கண்ட்ரோல் பண்றதுன்னா பேனா ஒன்றும் கிடையாது, லைன் தான் பேன்னு சொல்லுவாங்க. ஸோ பே கண்ட்ரோல் பண்றதுக்கு வி கேன் யூஸ் வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். வேன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் மெயின் இம்பார்ட்டன்ட். வைட் ஏரியா நெட்வொர்க். SCADA is very important in substation automation. Sequential control, data acquisition system. SCADA வந்து sequential control, supervisory control, sequential எல்லாம் ஒண்ணுதான். சூப்பர்வைசரினால சீக்வென்ஷியலால ஒண்ணுதான். ஓகே இது வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர்வைசரி கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். ஆட்டோமேஷன் மீன்ஸ் மெயினா வந்து ரிலே பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. ரிலே கோஆர்டினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் சப்ஸ்டேஷன். சப்ஸ்டேஷன் கிடையாது, ஆல் த எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்ஸ்ல வந்து வி கேன் யூஸ் ரிலே கோஆர்டினேஷன். அதாவது ஒரு ரிலேக்கும் அடுத்த ரிலேக்கும் கோஆர்டினேஷன். ஓகே இப்போ இந்த ரிலே ஆச்சுன்னா அடுத்த ரிலே எவ்வளோ செகண்ட் கழிச்சு ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். ஸோ கண்ட்ரோல். ஓகே ரிலேட்டட் பவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. சப்ஸ்டேஷனோட ஆட்டோமேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் ஆர் ஆல் த டாபிக் யூ டிஸ்கஸ். requirements of automation, protective relay hardware, protective relay logic, relay to relay data communication, local or bay control, WAN என்ன வைட் ஏரியா நெட்வொர்க் WAN சொல்லுவாங்க. அப்புறம் வந்து SCADA மீன்ஸ் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். SCADA சிஸ்டம் வந்து ஸோ ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப் டு டேட் CPUs are at expert 20 to 20 years MTBF. Okay, that's a multi-terminal buffer. Okay, that's a multi-terminal buffer. That's a built-in programmable control functionalities, high-speed relay to relay data communication, input output. So actually வந்து CPU வந்து important. Okay, for the CPU னா அந்த ப்ரொடக்டிவ் ரிலே இருக்குன்னா CPU ஒரு கண்ட்ரோல் யூனிட் வச்சிருப்பாங்க. CPU என்ன சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அத சென்ட்ரலா ஒரு ப்ராசஸிங் யூனிட் வச்சிருப்பாங்க. பில்ட்-இன் ப்ரோக்ராமபிள் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த CPU வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஹை ஸ்பீட் ரிலே டு ரிலே டேட்டா கம்யூனிகேஷன். வந்து பண்றதுக்கு வந்து வி கேன் யூஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது வந்து எக்ஸ்டர்னல் இன்புட் அண்ட் அவுட்புட் எக்ஸ்டர்ன் பண்ணியிருப்பாங்க.
The multiple CD PD model with the ability of calculating visual source. So multi CDPDs, multi CDPDs current transformer, voltage transformer. So அது வந்து பாத்தீங்கன்னா more number of CDPDs வச்சிருப்பாங்க. which protection வந்து important வந்து current transformer, voltage transformer. ஸோ இது வந்து மாடுலாரிட்டியை வந்து மெயினாக வந்து பண்ணும். மாடுலாரிட்டினா மாடர்னா பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தட் சிபியூ அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமல் டிவைசஸ். ஸோ கம்ப்யூட்டபிள் ப்ரோக்ராம் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ்டு, இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து யூஸ் பண்ணுற ரிலேஸ் கண்ட்ரோலுக்கு ப்ரொடக்ட் ரிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ அது கண்ட்ரோல் ப்ரோக்ராமல் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ மெயினாக வந்து சிடிபிடிஸ்லேருந்து வர சிக்னல் தான் எடுத்து தான் it can process பண்ணோம். That is your main important. Okay, so requirement of relays this one. Okay, ஒரு ரிலே இருக்குன்னா ரெக்குயர்மெண்ட் வந்து ப்ரோக்ராமல் கண்ட்ரோலபிள் டிவைஸாக இருக்கணும். அதில் வந்து சிடிபிடி அது கூட கனெக்டபிளாக இருக்கணும். ஓகே, சிடிபிடி தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிலே. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா சிடி வந்து கரண்ட்டை சென்ஸ் பண்ணும், பிடி வந்து வோல்டேஜ் சென்ஸ் பண்ணும். So based on the current and voltage power, real power, reactive power, the relay can work. நிறைய டைப் ஆஃப் ரிலே இருக்கு. அது எந்த பிளேஸ்ல எந்த ரிலே யூஸ் பண்றோமோ based on that we have to give the current and voltage. So requirement reusable code to reduce development time. அது வந்து பாத்தீங்கன்னா ரிலேல வந்து பாத்தீங்கன்னா ரீயூசபிள் கோடா இருக்கும். ஒரு 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 கோடு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதே கோட் வந்து வேற ரிலேலையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ திஸ் ஆர் மெயின் ரெக்குயர்மெண்ட். ஸோ அப்புறம் ரெடியூஸ் ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட். ஃபேமிலி ஆஃப் ப்ரொடெக்டிவ் ரிலே வித் சேம் டச் அண்ட் ஃபீல் அண்ட் காமன் ஃபீல் காமன் ஹார்ட்வேர் காம்பனன்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டச்சிங் டிவைஸ்லாம் இருக்கும். இந்த செட்டிங் பண்ணுற டிவைஸ் பட்டன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்க மாதிரி வி ஹேவ் டு டிசைன் த ரிலே டிசைன் பண்ணுறீங்கன்னா அதோட ரெக்குயர்மெண்ட் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோட் ரீயூசபிள் கோடாக யூஸ் பண்ணும். ப்ளஸ் ரெடியூஸ் ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட். ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். சேம் டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா so we can training requirement வந்து reduce ஆகும். plus reusable கோடா யூஸ் பண்றதுனால design was based on the platform. எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து டிசைன் மாறும். பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா we can use microcontroller, microprocessor, otherwise we can go with Python. எந்த பிளாட்ஃபார்ம் எந்த அந்த பர்டிகுலர் டிவைஸ் எந்த கோடிங் அக்செப்ட் பண்ணுமோ அந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்து we have to design the அந்த பர்டிகுலர் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ணணும். ஓகே, அது ஆட்டோமேஷன் வெரி ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் கோடா இருந்துச்சுன்னா ஏன்னா ரெடியூஸ் த டைமிங், அந்த ட்ரைனிங் கொடுக்குற டைமிங் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ரிலே டு ரிலே கம்யூனிகேஷன். ஓகேவா, இதாவது பிரைமரி லைன், இது செகண்ட் பேக்கப் லைன். ஓகே, இதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே டிவைஸ். ஓகே, ரிலே கோஆர்டினேட் பண்ணுற டிவைஸ், கம்யூனிகேஷன் டிவைஸ் இஸ் அனதர் ரிலே. ஓகே, ஹை ஸ்பீட் ரிலே டு ரிலே சர்வீஸ் part of the protocol suite optimized utility applications. Redundant start fiber configuration, elimination of single point failure, readily available proven LAN component and open architecture. Okay, these are all the relay to relay communication பண்றதுக்கு. அதாவது இது வந்து பிரைமரி லைன் வச்சிருப்பாங்க, செகண்டரி லைன் வச்சிருப்பாங்க. பிரைமரி லைன் எதனா ஃபால்ட் ஆனாலும் செகண்டரி லைன்ல இருந்து இது பேக்கப்க்கு செகண்டரி லைன் வச்சிருப்பாங்க. ரெண்டு லைனும் வந்து we can connect. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ். ஓகேவா, இது ஒரு டிவைஸ் ரிலே டிவைஸ். இப்போ இது வந்து பிரைமரி லைன்ல தான் கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ பிரைமரி லைன் எதனா ஃபால்ட் ஆச்சுன்னா
the backup line will be communicated through. Okay, communicate பண்ணும். Okay, the relay to relay communication. So high speed relay to relay service part of protocol suite optimize the utility application. So relay to high speed relay to relay communication. High speed la relay communicate பண்றதுனால we getting reduce the fault reduce பண்ணிக்கலாம். Redundant star fiber configuration, star fiber combination வச்சிருப்பாங்க. Eliminate the single point failure. அதாவது இன்னொரு பாயிண்ட்ல ஃபெயில் ஆச்சுன்னா we get continuously we can supply the signal to the particular relay. அதாவது relay செட் பண்ணோம். readily available proven LAN component. LAN வச்சிருப்பாங்க. LAN என்ன? லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேண்ட் சொல்லுவாங்க. லேண்ட் வச்சிருப்பாங்க. அது லோக்கல்ல, அந்த பர்டிகுலர் லோக்கல்ல மட்டும், லோக்கல்ல அந்த பர்டிகுலர் நம்ம காலேஜ்னா காலேஜில் மட்டும் ஒரு லேண்ட் வச்சிருப்பாங்க. சிமிலர்லி அந்த ஒரு சப்ஸ்டேஷனுக்கு உள்ள மட்டும் ஒரு லேண்ட் வச்சிருப்பாங்க. அது அதர் சம் அதர் பிளேஸ்ல இருந்து வர கம்யூனிகேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, ஓப்பன் ஆர்கிடெக்சரா இருக்கும். எல்லாமே ஆர்கிடெக்சர்லாம் வந்து ஓப்பனா இருக்கும். இது எழுதிங்க. It's a relay to relay communication. Relay to relay communication, we have primary backup. So these are all the main thing we have to do for relay to relay communication. So primary and secondary backup. So primary failure, backup will be take care of that signal. Okay. And next one is local and bay control. Okay, local and bay control. Like common ஒரு local system வச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டம் வந்து both all the relays are controlled by this particular control unit. Okay, so the high speed HMI na monitoring interface. Okay, this monitoring interface service part of the protocol suite optimized utility applications. So monitoring interface வந்து பண்ணும். இங்க வந்து இன்டர்ஃபேஸ் மானிட்டர் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து HMI சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். இங்க வந்து 2 ரிலே இருக்குதா, இந்த 2 ரிலே எல்லாமே வந்து இது பிரைமரி கனெக்ஷன், திஸ் இஸ் பேக்கப் கனெக்ஷன். ஓகேவா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கனெக்ஷன்ல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க, பேக்கப் கனெக்ஷன்ல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க. தட் இஸ் கண்ட்ரோல்டு பை லோக்கல் ஆர் பே கண்ட்ரோல். ஒவ்வொரு பேனா ஒண்ணும் கிடையாது, ஒரு லைன். ஓகே, அவுட் கோயிங் லைன், இன்கமிங் லைன் இருக்குல்ல, அதான் பேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேக்கும் we have control unit. ஓகேவா, ஸோ அப்புறம் ஸ்டாண்டர்ட் நேமிங் கன்வர்ஷன் வச்சிருப்பாங்க. டைரக்ட் கனெக்ஷன் டு ஹை ஸ்பீட் சப்ஸ்டேஷன் லேண்ட், டைரக்ட் கனெக்ஷன் டு ஹை ஸ்பீட் சப்ஸ்டேஷன் லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. ஹை ஸ்பீட்ல கனெக்ட் ஆகிற லோக்கல் ஏரியா நெட்வொர்க். யூசர் கான்ஃபிகரபிள் கிராஃபிக் டிஸ்பிளே, அதாவது கிராஃபிக் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலா டிஸ்பிளே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் ஒரு இடத்துல இருக்குன்னா அது வந்து கிராஃபிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல இருக்கும். ஓகே, அது எல்லாம் எஸ்எல்டி வச்சிருப்பாங்க. எஸ்எல்டி வச்சு அதுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அது கிராஃபிக்கல் டிஸ்பிளே இருக்கும். பிரைமரி கிராஃபிக் control and monitoring function. Okay, அதை பேஸ் பண்ணி we can control and monitoring the whole system வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, லோக்கல் ஆர் பே கண்ட்ரோல், அதாவது ஓவரால் கண்ட்ரோல் பண்றதுக்கு we have சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டம் என்ன பண்ணா ஹை மானிட்டரிங் இன்டர்ஃபேஸ், high speed high monitoring interface service put part of the protocol should optimize the utility application. Standard naming conversionலாம் வச்சிருப்பாங்க. என்ன கன்வர்ஷன் கன்வெர்ட் பண்றதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது கிலோ ஹெர்ட்ஸ் ஆர் கிலோ ஓம், மெகா ஓம், அது கன்வர்ஷன் வச்சிருப்பாங்க. டைரக்ட் கனெக்டட் டு தி ஹை ஸ்பீட் சப்ஸ்டேஷன் லேண்ட், டைரக்டா வந்து கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுப்பாங்க லேண்ட்ல. யூசர் கான்ஃபிகரபிள் கிராஃபிக் டிஸ்பிளே, பிரைமரி கிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் ஃபங்க்ஷன்.
பிரைமரி கண்ட்ரோல், கிராஃபிக் கண்ட்ரோல், மானிட்டரிங் ஃபங்க்ஷன். பிரைமரியா வந்து கிராஃபிக்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் பிளஸ் மானிட்டரிங். திஸ் வேன் ரெக்குவயர்மெண்ட். ஓகே, இப்போ ஒவ்வொரு இதாக ஒரு சிங்கிள் லோக்கல் ஹை மானிட்டர் இன்டர்ஃபேஸ், மொத்தமாக வந்து ரிடண்டன்ட் ஃபைபர் வேன் வைட் ஏரியா நெட்வொர்க். லேண்ட் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஒரு இதுக்கும் ஒரு லேண்ட் இருக்கும், லோக்கல் லேண்ட் வச்சிருப்பாங்க. சப்ஸ்டேஷன் 1, சப்ஸ்டேஷன் 2, சப்ஸ்டேஷன் 3, சப்ஸ்டேஷன் 4. ஓகே, ஸோ ஒரு சப்ஸ்டேஷனுக்கும் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா வந்து சேர்த்து we have redundant fiber WAN வச்சிருப்பாங்க, வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ல இருக்கிற கம்யூனிகேஷனை வந்து ஒரு மெயின் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, திஸ் ஆர் வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதாவது இதெல்லாம் ரிலே. ரிலே வந்து இது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டேஷன் இருக்கிற லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இது லோக்கல் ஏரியாவில் இருக்கும். செகண்ட் சப்ஸ்டேஷன்ல இருக்கிறது தேர்ட் சப்ஸ்டேஷன், இது ஃபோர்த் சப்ஸ்டேஷன். எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு வைட் ஏரியா நெட்வொர்க்ல வச்சிருப்பாங்க. இது ஒரு காமனான அது சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூ ஆஃப் சர்வர் வச்சிருப்பாங்க. ஓகே, ஹை கெப்பாசிட்டி சர்வர் வச்சிருப்பாங்க. கண்டினியூஸ்லி மானிட்டரிங் த எவ்ரி ஆப்ரேஷன், எல்லா சப்ஸ்டேஷனோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, தட்ஸ் ஒரு வேன். இதான் ஸ்கேடா சிஸ்டம் ஆல்சோ. ஸ்கேடா சிஸ்டம் இதேதான். இது ட்ரா பண்ணிக்க வேன் எப்படி லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோ ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோ காமனாக கனெக்ட் பண்ணி வேன்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க, வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த பாஸ்மாஸ்மே இருக்குல்ல, அதாவது ரிலேஸ். ஓகே, இந்த ரிலேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்குறது. எல்லாம் எக்யூப்மெண்ட் சப்ஸ்டேஷன், இந்த எக்யூப்மெண்ட் சப்ஸ்டேஷன்ல எக்யூப்மெண்ட் வந்து இந்த பாக்ஸுக்கு வரும் ரிலே. இந்த ரிலே வந்து கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட். இந்த லோக்கல் கம்ப்யூட்டருக்கு போகும். லோக்கல் கம்ப்யூட்டர் வந்து ரெண்டு பேக்கப் ஒன்று வச்சிருப்பாங்க, ஒன்று வந்து மெயின் சப்ளை ஒன்று வச்சிருப்பாங்க, பிரைமரி சப்ளை. ஸோ லோக்கல் ஏரியாவில் வந்து வைட் ஏரியா டோட்டலாக வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் 10 சப்ஸ்டேஷன் ஒரு 100 சப்ஸ்டேஷன் சேர்த்து ஒரு மெயினான ஒரு கண்ட்ரோல் வைட் ஏரியா நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன். இங்கே ஸ்கேடா இருக்குல்ல, ஸ்கேடான்றது இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது ஓவரால் சிஸ்டம் தான் வந்து ஸ்கேடா சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி கண்ட்ரோல், சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் as SCADA. So information not data, டேட்டா ஸ்டோர் பண்ணோம், இன்ஃபர்மேஷனா ஸ்டோர் பண்ணோம். என்டர்பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா பட்ஜெட், என்டர்பிரைஸ்னா பட்ஜெட் accurately, அப்புறம் assess the cost of the service, allocation capacity and fast service response. ஸ்கேடா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அக்யூரேட்லி, பட்ஜெட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபைன் பண்ணுறதுக்கு. அசெட் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ், அசெட் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு வந்து ஸ்கேடா சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அலகேட் கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்டர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ். திஸ் ஆர் ஆல் த என்டர்பிரைஸ். அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஸ்டேட்டஸ் அண்ட் கண்ட்ரோல். ரிமோட்ல இருக்க ஸ்டேட்டஸும் கண்ட்ரோலாக பண்ணுறதுக்கு we can use SCADA system. Analyze power quality, பவரோட குவாலிட்டி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு SCADA system யூஸ் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதாவது க்ளோசிங் ஓப்பனிங், சர்க்யூட் க்ளோசிங் ஓப்பனிங், அதெல்லாம் வந்து ஈவெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஈவெண்ட் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரிசீவ் ஃபால்ட் ரெக்கார்ட், ஃபால்ட்டோட ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, தட்ஸ் SCADA system. டார்கெட் மெயின்டெனன்ஸ் டார்கெட், ஒரு பர்டிகுலர் டார்கெட் வச்சிருப்பாங்க, ஒரு மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். டார்கெட் மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து ஸ்கேடா சிஸ்டம். லோடிங் ட்ரெண்ட், லோடு எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும், இங்கே எப்போ டிக்ரீஸ் ஆகும், ட்ரெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு we can use SCADA system. இது என்டர்பிரைஸ் காஸ்ட்டுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனுக்கு வந்து SCADA system யூஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have this is our network. We have single line diagram. ஓகேவா, சிங்கிள் லைன் டயக்ராம்ல ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், சர்க்யூட் பிரேக்கர், பஸ் பார், சர்க்யூட் பிரேக்கர் எல்லா எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ரிலே, சர்க்யூட் பிரேக்கர்ல இருந்து
we have taken the இதாவது ஒரு ரிலேஸ் ஓகேவா ரிலேஸ் இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா we have லோக்கல் ஏரியா ஓகே லோக்கல் ஏரியா ஒரு சப்ஸ்டேஷன்ல இது வந்து என்டர்பிரைஸ்னா வேன் வந்து வச்சிருப்பாங்க என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேன் இருக்கும் வேன்ல இருந்து கார்பரேட் வேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷன் வந்து இது மொத்தமாக வந்து வி ஹவ் டு டேட்டா கம்யூனிகேஷன் ஹைரார்கி ஓகே இதுதான் டேட்டா கம்யூனிகேஷன் ஹைரார்கி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கோ அப்வர்ட் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்ல வி ஹவ் ரிலேஸ் இங்கே ஒரு ரிலேஸ் வச்சிருப்பாங்க ஓகேவா இங்கே ஒரு ரிலே இங்கே ஒரு ரிலே இங்கே ஒரு ரிலேஸ் இங்கே எத்தனை ரிலே இருக்கும் பேஸ்ட் ஆன் தட் கெட் ஆல் தி டேட்டா எல்லா டேட்டாவும் கெட் பண்ணும் it is sent to the local substation லேண்டுக்கு போகும் லேண்ட்ல இருந்து it go to வேனுக்கு போகும் வேன்ல இருந்து தான் ஸ்கேடா டேட்டா கம்யூனிகேஷன் ஓகே வேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டேட்டாவும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சப்ஸ்டேஷன்ல இருந்தும் we have wide area network இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வச்சிருப்பாங்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து பர்டிகுலர் சப்ஸ்டேஷன்ல மட்டும் வேன்ன்றது ஒரு சப்ஸ்டேஷனுக்கும் அடுத்த சப்ஸ்டேஷனுக்கும் வரும் மெயினாக வந்து காப்பர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரில் வச்சுருப்பாங்க ரெட் கலர்லாம் டிவைட் பண்ணி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் பண்ணுறதா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வச்சு தான் பண்ணுறோம் ஓகே ஸோ இங்கே வந்து ரெட் கலர்ன்றது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைலாம் வாங்குறோம்ல ஒய்ஃபை வாங்குறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் அது டேட்டா கம்யூனிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபார் தட் வி கோ வித் வேன் நெட்வொர்க்